எல்லாருக்கும் வணக்கங்க. உங்களை லிவ்பியூட்டிஃபுல் சேனலுக்கு வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போகர் என்ற ஒரு சித்தர் நம்ம தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி எளிமையாக சரி செய்கிறதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மூலிகைனால பண்ணுறதுனால இதனால் சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு தேவையான பொருள் மூணு மூலிகை, ரொம்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மூலிகைங்க. அரசு அப்படின்ற பூ அரசு இலையை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது செங்குன்றி, இதுக்கு பேர் செங்குன்றின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இந்த விதையில் இருக்கிற இதுதான் விதை, செங்குன்றி விதை. இந்த இலையை ஒரு 4-5 கொத்து எடுத்துக்கோங்க. அது கூட இந்த திருநீற்று பச்சை என்கின்ற மூலிகை, இந்த மூலிகையினுடைய இலையை மட்டும் எடுத்துக்கணும். விதை அதெல்லாம் தேவையில்லை. இந்த விதை ஜப்சான்னு சொல்லி தனியாக ஒரு இது இருக்குது. அதிலே எடுத்து நல்லா மைய அரைச்சி அதனுடைய சாறு எடுத்து நம்ம எந்த இடத்துல நமக்கு வலி இருக்கோ, திணவு இருக்கோ, அந்த இடத்துல நம்ம தேய்க்கும் போது அதனுடைய பலன் உங்களுக்கு கண்கூட உணர முடியும். நீங்கள் இப்போ எப்படி செய்யலான்ற செய்முறையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சொன்ன மாதிரி இந்த பூ அரசு இலை ஒரு 15-20 இலை நான் கழுவி வச்சுருக்கேன். அதே மாதிரி திருநீற்று பச்சை ஒரு 10-15 இலை வச்சுருக்கேன். வெண்குன்றி செவப்பு குன்றின் மணியுடைய தலை ஒரு 2 கொத்து எடுத்து வச்சுன்னுக்கிறேன். இதை 3 தான் நம்மளுடைய மூலப்பொருள். இது 3த்தையும் வச்சு தான் நம்ம இப்போ மருந்து செய்ய போகிறோம். இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். இதனால் இப்போ நம்ம இது ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இதனுடைய பலனெல்லாம் பின்னால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம், அதில் சொல்கிறோம். இது இப்போ இல்லை, இதுக்கு காமிக்கிறதுக்கு இதனுடைய இலையை காமிக்கிறதுக்கு கூட இதை காமிச்சோம். இப்போ இது என்ன எப்படி செய்யறதுன்ற முறையை காமிக்கிறேன். இப்போ இந்த இலையை எடுத்து அப்படியே கல்வத்தில் போட்டுக்குங்க. சின்ன கல்வம் வந்தாலும் ரைட்டு, பெரிய கல்வம் வந்தாலையும் போட்டுன்னு இது நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்குங்க. இடிக்க உங்களுக்கு நல்லா அந்த இது வந்துடும், சாறு பதத்துக்கு வரும். அது இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சிருந்த பூ அரசை நல்லா இப்போ இடித்து ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த நிலையில் நம்ம இந்த அறுத்து வச்சிருக்க இந்த திருநீற்று பச்சை, அதுக்கப்புறம் குன்றியினுடைய இலையை 2த்தையும் சேர்த்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா இடிச்சிக்கணும். ஃபைனாக நல்லா பொடியாக இடிச்சிக்கினீங்கன்னாக்க, முதல்ல இடிக்கும்போது ஃபஸ்ட்டு பூ அரிசி இலையை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போடணும். ஏன்னா பூ அரிசி உங்களுக்கு சாறு கொடுக்காது, இதுதான் சாறு கொடுக்கும். 2த்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது நல்லா சாறு நிறைய வரும். நல்லா ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா இடிச்சுக்கணும். சொன்ன மூலிகை எல்லாத்தையும் 3த்தையும் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணால் ஒன்றும் பாதியமாக அரைச்சி இப்படி வச்சுட்டு இதில் இப்படி போட்டு பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்படி போட்டு இப்படி நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாறு நமக்கு கிளாஸில் வந்துடும். இந்த சாறு தான் நமக்கு மெயின் மருந்து. சொன்ன மாதிரி இந்த 3 மூலிகையை எடுத்து நல்லா அரைச்சி, இந்த பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சாறு எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். இதை நம்ம தோல் மேலே அப்படியே பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு சுடு தண்ணியில் கழுவுனீங்கனாக்க உங்களுக்கு அதனுடைய பலன் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது 3 வயசு குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரிய வயசானாலும் போடலாம். அது மாதிரி ஒரு நல்ல மூலிகை மருந்து இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.